நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம். விதி ரேகை. விதி ரேகை இல்லை என்றால் தட்டுப்பாடு. பணம் விதி ரேகை தான். பணம் விதி ரேகை இல்லை அப்படின்னா அந்த வயசில் பண தட்டுப்பாடு ஏற்படும். அதான் தலைப்பு. பணம் விதி ரேகை. விதி ரேகை இல்லை என்றால் தட்டுப்பாடு, பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதான் தலைப்பு. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். பணம் விதி ரேகை. அந்த விதி ரேகை இல்லைன்னா தட்டுப்பாடு. இதான் தலைப்பு. இப்போ நம்ம கையில் பார்த்துருவோம். கையில் இந்த சனி விரல் இருக்கு இல்லையா, அந்த நீளமாக இருக்க கையிலேயே ஒரு நீளமாக ஒரு விரல் இருக்கும், அதான் சனி விரல். அந்த சனி விரலுக்கு கீழே இருக்கிறது இது சனி மேடு. இதுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை, கர்ம ரேகை, தன ரேகை, தானிய ரேகை, அதாவது வருமான ரேகை. பணம் இந்த விதி ரேகை தான் பணம்னு வச்சுக்கோங்க. பணம் இந்த விதி ரேகை இருந்தால் பணம் உண்டு, இல்லைன்னா பணம் இல்லை. இதுதான் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி மெத்தடு. இப்போ இந்த விதி ரேகை கீழிருந்து, அதாவது கங்கண ரேகை இல்லையா, இதுல இருந்து ஆரம்பிச்சு நேரா விதி ரேகை இப்படி நேரா போயிடுச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் பண தட்டுப்பாடு வராது. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் சார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு 2-3 விதி ரேகை இருக்கு சார். 2-3 விதி ரேகை. ஒன்று ஆயுள் ரேகையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், ஒன்று சந்திரமேட்டிலேருந்து போயிருக்கலாம், ஒன்று புத்தி ரேகையிலேருந்து போயிருக்கலாம், ஒன்று இறுதி ரேகையிலேருந்து போயிருக்கலாம். எந்த வயதில் அந்த விதி ரேகை ஆரம்பமோ அந்த வயதில் இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் விதி ரேகை என்றாலே பணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பணம் வரக்கூடிய ரேகை, பணம் தரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை. சம்பாத்தியம், வருமானம் எல்லாத்துக்குமே இந்த விதி ரேகை தான். 2-3 விதி ரேகை இருந்ததுன்னா 2-3 பணம் வரும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விதி ரேகையில கிளை ரேகை இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. நல்ல வருமானம் வருவதற்கு, தடையில்லாத வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையில குரு மேட்டுக்கு, இப்படி சூரிய மேட்டுக்கு, புதன் மேட்டுக்கு இது மாதிரி கிளை ரேகை போச்சுன்னா அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். குரு மேட்டுக்கு விதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போச்சுன்னா ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை பதவி, தலைமை பண்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு பணம். புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தின் மூலமாக மிக பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே சரியான அமைப்பு. இந்த மாதிரி விதி ரேகை இருந்ததுன்னா அது அந்த வயதில் பொருளாதார தடையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வளைஞ்சு வருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வளைவா வருது அப்படின்னா புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிப்பாங்க, ஃபேக்டரி ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நெளிவு சுழுவாக வந்ததுன்னா பணம் ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் பெண்டாக இருக்கும்போது வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை ஒரு சில பேருக்கு இப்படி சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்கும். சந்திரமேட்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா இங்கே பாருங்க இப்படியே வரும். இப்படி இந்த இடத்துல அப்படி பெண்டாக வரும். இந்த இடத்துல அந்த பெண்டு வர வரைக்கும், இது வரைக்குமே ஒரு 30 வயசு வரைக்குமே உங்களுக்கு கஷ்டத்தை சொல்லக்கூடியது. அதுதான் இந்த பெண்டு. இந்த பெண்டு வந்ததுன்னா, விதி ரேகையில் பெண்டு வளைவு வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் இப்போ ஒரு 30 வயசு வரைக்கும் இந்த மாதிரி வந்ததுன்னா சந்திரமேட்லேருந்து திருமணமாகி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 வயசு வரைக்கும் வருமானம் தடை ஏற்படும். வருமானம் வரும், ஆனால் தடைப்பட்டு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையில் இப்படி தடை கோடு வருதுன்னு வச்சுங்க, ஊர் விட்டு ஊர், வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம், பண தட்டுப்பாடு, அந்த வயசில் பண தட்டுப்பாடு ஏற்படும் சார். இந்த விதி ரேகையில் கீழ் நோக்குன இந்த ரேகை இருக்குது. விதி ரேகையிலேருந்து கீழே அப்படி இறங்குச்சுன்னா ரேகை, அதாவது பணம் தடைப்படும். மேலே விதி ரேகையிலேருந்து கிளை ஏற்பட்டுச்சுன்னா மிகவும் நல்ல விஷயம். இந்த விதி ரேகையில் தீவு இருக்குது சார். ஆரம்பத்தில் தீவு இருந்தால் பெற்றோர்களுக்கு நீங்கள் பிறக்கும் பொழுது பண தட்டுப்பாடு ஏற்படும். இந்த விதி ரேகையில் ஆரம்பத்தில் இப்படி விதி ரேகை வருது சார், இந்த இடத்துல தீவு இருக்குது சார். இந்த இடத்துல தீவு இருந்ததுன்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு பெற்றோர்கள், நீங்கள் பிறக்கும்போது பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த விதி ரேகையில் மேலே இங்கே ஒரு தீவு இருக்குது சார். இந்த இடத்துல தீவு இருக்குன்னா பொருளாதார தடையினால், தட்டுப்பாட்டினால் மரணம் கூட, தற்கொலை பண்ணுங்கிறது, இதை ஏதாவது பிரச்சனை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த நபர்கள் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தீவு வருது, தீவுலேருந்து சுக்கரமேட்லேருந்து ஒரு ரேகை, 2-3 ரேகை இப்படி
கட் ஆகுது, இந்த விதி ரேகையை கட் பண்ணுது, இல்லை சேர்ந்தாலோ உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக, ஆனா இருந்தாலும் பெண்ண வாழ்க்கை துணை மூலமாக கொடுமை, வாழ்க்கை துணை மூலமாக பிரச்சனை வருது பார்த்தீங்களா, சண்டை சச்சரவு பிரிவு, அது மாதிரி கொடுமை பண்ணுவாங்க ஒரு சில பேர், இந்த வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி கொடுமை பண்ணுவது செய்வதற்கு வாய்ப்புண்டு. இது பண தட்டுப்பாடை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த விதி ரேகை விடுபட்டு இருக்கும். அந்த விடுபட்டு இருக்கிறது எந்த வயசுல விடுபட்டு இருக்கோ அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகை ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடும் சார். கீழே இருந்து வந்து புத்தி ரேகையோட நின்று போயிடும். 30 வயசுக்கு மேல உங்களுக்கு வருமானமே இருக்காது சார். வருமானம் 30 வயசுக்கு மேல இருக்காது. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா ஏதோ பொருளாதாரம் வந்து ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணியிருப்பாங்க, அந்த கடனில் முழுகிடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வந்து ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லைனா வந்து பிஸ்னஸ் வந்து இதாகி மூடிடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த 30 வயசோட அவங்களுக்கு பொருளாதாரம் எந்த வயசில் நிற்கிதோ, அந்த விதி ரேகை நின்று போய் அதுக்கப்புறம் காணாம போயிருக்கோ, பணம் கிடையாது உங்கள் கையில் பணம் வராது, பண தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெருக்கல் குறி இருக்குன்னா ஒரு தவறான அமைப்பு. ஆக்சிடென்ட் மூலமாக உங்களுக்கு விபத்து வருவதற்கு, அடிக்கடி விபத்து வரவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விதி ரேகையிலே இந்த மாதிரி நடுப்புற ஒரு சதுர குறி இருக்கும் சார். அந்த மாதிரி சதுரம் இருந்ததுன்னா அந்த விதி ரேகை வரும். இந்த இடத்துல நடுப்புற ஒரு சதுரம் இருக்கும், விதி ரேகை வரும். அந்த இந்த இடத்துல பொருளாதார தடை ஏற்பட்டு சரியாகும். சரியாக சதுரம் வந்தால் சரியாகும். அந்த இடத்துல பொருளாதார தடை சரி பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த விதி ரேகை தான் பணம் வரக்கூடிய ரேகை. இந்த விதி ரேகை ஒரு சில பேருக்கு இந்த 50 வயசோட நின்று போயிடும் சார். இந்த இறுதி ரேகையோட நின்று போயிடும். அதுக்கு மேலே பணம் அந்த விதி ரேகை வராது. அப்போ 50 வயசோட உங்களுக்கு வருமானம் நின்று போயிடும். வருமானம் நின்று போய் அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு அப்படியே மேக்கப் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கணும். இந்த வட்டி வச்சு இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பணம் தட்டுப்பாடு. 50 வயசோட பணம் நின்று போயிடும் சார். இந்த விதி ரேகை எப்போ நிற்கிதோ அந்த பணம் நின்று போயிடும். அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பணம் இன்னொரு ரேகை இப்படி கொஞ்சம் இதோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு விதி ரேகை ஆரம்பிக்கும். அப்போ 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பணம் வரப்போகுது, இன்னொரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ 50 வயசு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வருமானம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 52 55லேருந்து ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சு வேலை மூலமாக நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விதி ரேகை தான் பண ரேகை, பொருளாதார ரேகை, வேலை மூலமாக எது மூலமும் வருமானம் வரும். விதி ரேகை நல்லா கீழே இருந்துச்சுன்னா பணம் கண்டிப்பாக கையில் இருக்கும் சார். அதில் பெண்டு இருந்ததுன்னா எந்த வயசு வரைக்கும் பெண்டு இருக்கும் அந்த வயசு வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். இந்த விதி ரேகை ஆயில் ரேகையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ விதி ரேகை இதுலேருந்து வருது சார். ஒட்டி இந்த விதி ரேகை ஒட்டி, அதாவது விதி ரேகை ஆயில் ரேகையோட ஒட்டி வருதுன்னு வச்சுங்க. விதி ரேகை ஆயில் ரேகையோட ஒட்டி வருது. ஒட்டி வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், அது வரைக்கும் நீங்கள் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த ஆயில் ரேகை சார், இது ஆயில், இது வந்து விதி ரேகை. இந்த விதி ரேகை இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒட்டி வரும் சார். இது ஒட்டி வரும் பொழுது இந்த ஒட்டி வருதா, ஆயில் ரேகையோட ஒட்டி வருதா, அப்போ இந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் நீங்கள் குடும்பத்துக்காண்டி உழைச்சிருப்பீங்க. குடும்பத்தை முன்னு கொண்டு வரணும், அந்த குடும்பத்தை உழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கும் உங்களுக்கு. அந்த குடும்பத்தை உழைச்சிருப்பீங்க. அந்த 30 வயசுக்கு மேலே தான் உங்களுடைய சுய வாழ்க்கை ஆரம்பிக்கும், சுய வருமானம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த விதி ரேகையில் ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். ஆயுள் ரேகையிலேருந்து விதி ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு அந்த வயசுல தான், எந்த வயசுல இந்த ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயதில் இருந்து இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல இருந்தே உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், ஒரு பர்மனண்டான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகுது சார். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா மனைவி வந்த பிறகு, அதாவது திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு உதவி, அதாவது திருமணம் ஆன பிறகு உறவினர்கள் உதவியால் இல்லைன்னா திருமணத்தின் மூலமாக உதவி பெரும் பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கிரமேட்லேருந்து போச்சுன்னா. இப்போ செவ்வாய்மேட்லேருந்து செவ்வாய் சமவெளியிலிருந்து போகுதுன்னா போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகை புத்தி ரேகையில தான் ஆரம்பிக்குது. 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பாங்க சார். கஷ்டப்பட்டு 30 வயசுக்கு மேலே தான் நல்ல வருமானம், வேலை, தொழில், புத்தியை கொண்டு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு விதி ரேகை இருக்காது. 50 வயசுக்கு மேலே இந்த இறுதி ரேகையில தான் விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னா 50 வயசுக்கு மேலே தான் பொருளாதாரம் தடைப்படும். பொருளாதாரம் இருக்கும், அது வரைக்கும் தடையில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு விதி ரேகை இருக்காது சார். விதி ரேகை இருக்காதுன்னா உங்களுக்கு பணமே கிடைக்காது. நீங்கள் ஒன்று உங்கள் பேரண்ட்ஸை நம்பி இருக்கணும், இல்லைன்னா யாராவது சொந்தக்காரங்க பணம் கொடுக்கணும். அதுதான். இதை அடுத்தவங்களை நம்பி இருக்கணும்னா இந்த விதி ரேகை இல்லைன்னா அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்க கொடுத்து, ஒரு சில பேருக்கு முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு விதி ரேகை இருக்காது. அவங்களுக்கு பணம் எங்கேயாவது வந்துக்கிட்டே இருக்கும், அது செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் விதி ரேகை உங்களுடைய சுய வருமானம், பணம். விதி ரேகையை பாருங்கள், சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை, அதான் பணம்.
அது பணம் எப்படி வரும், எப்படி தட்டுப்பாடு ஆகுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு எதன் மூலமாக தட்டுப்பாடு வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பெண்டு இருக்குது சார், இந்த இடத்துல இப்போ ஒரு விதி ரேகை வருது, விதி ரேகை சந்திரபேட்லேருந்து வருதுன்னு வச்சுங்க. இப்படி இது வரைக்கும் பெண்டு இருக்குது. இந்த பெண்டு வரைக்கும் ஒரு 25-30 வயசு வரைக்குமே உங்களுக்கு கஷ்டம் வரும். கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நேராக எவ்வளோ விதி ரேகை போதோ அப்போ தான் பணம் நல்லா சரூராக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வளைவு வந்ததுன்னா நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அதனால் கஷ்டம் வரும். இந்த விதி ரேகையில் ஒரு தடை வருதுன்னா அந்த வயசில் ஊர் விட்டு ஊர் போகிறது கஷ்டம், துன்பம், பணத்தட்டுப்பாடு, தீவு, பணத்தட்டுப்பாடு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு சதுரபுரி வருது இந்த தீவு இந்த ரேகையில், விதி ரேகையில், அந்த இடத்துல பணத்தட்டுப்பாடு வந்து சரியாயிடும். அதே மாதிரி இந்த தீவு இருந்ததுன்னா பணத்தட்டுப்பாடு, எந்த வயசில் தீவு வருதோ அந்த வயசில் தட்டுப்பாடு. சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை வந்து வெட்டுச்சுன்னா வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு, கொடுமை நடப்பதற்கு வாய்ப்பு. அது மாதிரி எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். உங்கள் கையை பாருங்கள், பணம் எப்படி வரும், எப்போ வரும், பணம் எப்போயுமே இருக்குமா அப்படிங்கிறது நம்ம விதியை வச்சு கண்டுபிடிக்கணும். திடீர் பண வரவு, எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது மற்ற கையில் உள்ள ரேகைகளை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். விதி ரேகை தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ரேகை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.